ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு சில எம்சிக்யூ கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிட்ஸின் மருத்துவ குணம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து அழுகல் அகற்றி செய்கை உடையதா, இல்லை ஆப்ஷன் பி வாத நோயை குணமாக்குகிறதா, இல்லை ஆப்ஷன் சி மலேரியா காய்ச்சலை குணமாக்குகிறதா, இல்லை ஆப்ஷன் டி வந்து நீர்மலம் போக்கி செய்கை உடையதா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மலேரியா காய்ச்சலை குணமாக்குகிறது. ஸோ வந்து ஃப்ளோரிட்ஸின் அதோட மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா மலேரியா காய்ச்சலை குணமாக்கிறது. ஸோ வந்து ஃப்ளோர் மலேரியா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹெஸ்பெரிடின் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் உள்ளது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆப்பிள் தாவரத்தின் இலைகள் பட்டைகள் விதைகளா, இல்லை ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை பழங்களின் சாரா, இல்லை கருப்பு கடுகு விதையா, இல்லை வெள்ளை கடுகு விதையா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை பழம் சாரில் தான் வந்து ஹெஸ்பெரிடின் வந்து இருக்குது சொல்கிறாங்க. ஸோ வந்து ஹெஸ்பெரிடின் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை பழங்களின் சாரில் தான் ஹெஸ்பெரிடின் உள்ளது. ஸோ சிட்ரிக்காக சொல்கிறாங்க. ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை பழங்களின் சாறில் ஹெஸ்பெரிடின் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃப்ளோரிட்ஸின் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் உள்ளது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆப்பிள் தாவரத்தின் இலைகள் பட்டைகள் விதைகளா, இல்லை ஆரஞ்சு மற்றும் எலும்பிச்சை சாறுகளின் சாரா பழங்களின் சாரா, இல்லை கருப்பு கடுகு விதையா, இல்லை வெள்ளை கடுகு விதையா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்பிள் தாவரத்தின் இலைகள் பட்டைகள் விதைகளை தான் வந்து ஃப்ளோரிட்ஸின் அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஸோ வந்து ஃப்ளோரிட்ஸின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் தாவரத்தின் இலைகள் பட்டைகள் விதைகளில் இருக்குது. ஃப்ளோரிட்ஸின் ஆப்பிள் அப்படின்னு ஞாபகம். இது வந்து மலேரியா காய்ச்சலை குணப்படுத்தும் அப்படின்னு ஞாபகம். அடுத்த கொஷின் சர்க்கரை வள்ளி குடும்பத்தின் தாவரங்களில் உள்ள குளுக்கோசைடு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஃப்ளோரிட்ஸினா, இல்லை வந்து ஹெஸ்பெரிடினா, இல்லை வந்து கன்வால்விலினா, இல்லை வந்து சினிஹிரினா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கன்வால்வின். ஸோ வந்து சர்க்கரை வள்ளி குடும்பத்தின் தாவரங்களில் உள்ள குளுக்கோசைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கன்வால்வுலின். ஸோ வந்து இதை எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்க சாப்பிட வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து சர்க்கரை வள்ளி குடும்பத்தின் தாவரங்களில் உள்ள குளுக்கோசைடு கன்வால்வுலின். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹெஸ்பெரிடின் மருத்துவ குணம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து அழுகல் அகற்றி செய்கை உடையதா, இல்லை ஆப்ஷன் பி வாத நோயை குணமாக்குகிறதா, இல்லை ஆப்ஷன் சி மலேரியா காய்ச்சலை குணமாக்குகிறதா, இல்லை ஆப்ஷன் டி வந்து நீர்மலம் போக்கி செய்கை உடையதா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அழுகல் அகற்றி செய்கை உடையது. ஸோ வந்து அழுகல் அகற்றி செய்கை உடையது என்னன்னு பார்த்திங்கன்னா ஹெஸ்பெரிடின் தான். ஆல்ரெடி என்ன படிச்சிருந்தோம் நமக்கு ஹெஸ்பெரிடின் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் உள்ளதில் வந்து ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை பழங்களின் சாறில் உள்ளன்னு படித்தோம். ஸோ இதோட ஆக்ஷன் என்ன அழுகல் அகற்றி செய்கை உடையது இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர்மலம் போக்கி செய்கையுடைய குளுக்கோசைடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் கன்வால்வுலினா. ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருந்தோம் கன்வால்வுலின் எதில் படிச்சிருந்தோம் சர்க்கரை வள்ளி குடும்பத்தின் தாவரங்களில் உள்ள குளுக்கோசைடு தான் வந்து கன்வால்வுலின். ஸோ வந்து இந்த கன்வால்வுலின் தான் என்னென்னு பண்ணும் பார்த்திங்கன்னா நீர்மலம் போக்கி செய்கை உடைய உங்களுக்கு வந்து நீர்மலம் போக்கி செய்கை உடைய குளுக்கோசைடு எதுனா கன்வால்வுலின். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் உண்டாக்கி செய்யக்கூடிய குளுக்கோசைடு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஃப்ளோரிட்ஸினா, இல்லை ஹெஸ்பெரிடினா, இல்லை சினிஹிரினா, இல்லை கன்வால்வுலினா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சினிஹிரின் தான். ஸோ வந்து வெப்பம் உண்டாக்கி செய்யக்கூடிய குளுக்கோசைடு எதுன்னு கேட்டாங்கன்னா சினிஹிரின். சினி வெப்பம் அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து வெப்பம் உண்டாக்கி செய்யக்கூடிய குளுக்கோசைடு வந்து சினிஹிரின் தான். அடுத்து வெள்ளை கடுகு விதியில் உள்ள குளுக்கோசைடு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு சினால்பின் ஆல்பின். இந்த ஆல்பின்னாவே வெள்ளை அப்படின்னு ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து வெள்ளை கடுகு விதியில் குளுக்கோசைடு வந்து சினால்பின். நெக்ஸ்ட் கொஷின் வந்து கருப்பு கடுகு விதியில் குளுக்கோசைடு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க சினிஹிரின். ஸோ வந்து சினிஹிரின் இது வந்து கருப்பு கடுகு விதியில் உள்ள குளுக்கோசைடு என்ன சினிஹிரின். சினால்பின்னா ஆல்பின் அது வந்து வெள்ளைக்கடுகு, சினிஹிரின் அதனால் வந்து என்னென்னா கருப்பு கடுகு. அடுத்து வந்து கிளைகோசைடை நீரால் பகுக்கும் போது கிடைப்பது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து ராம்னோஸா, இது வந்து டிஜிடாக்ஸோஸா, இல்லை வந்து சைமரோஸா, இல்லை மேற்கண்ட அனைத்துமா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்து தான். ஸோ வந்து கிளைகோசைடை நீரால் பகுக்கும் போது கிடைக்கிறது வந்து ராம்னோஸ், டிஜிடாக்ஸோஸ், அடுத்து சைமரோஸ்.
ஸோ வந்து கிளைக்கோசைடை நீரால் வந்து பகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராம்னோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிடாக்சோஸ், அதுக்கப்புறம் சைமரோஸ். ஸோ வந்து கிளைகோசைட்னாவே நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ராம் ப்ளஸ் டிஜி ப்ளஸ் சைக்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ராம்னோஸ், டிஜிடாக்சோஸ், அடுத்து சைமரோஸ், இதுதான் வந்து கிளைகோசைடை நீரால் பகுக்கும் போது கிடைப்பது. அடுத்தது நரிப்புகையிலை தாவரத்தில் கிளைகோசைடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கார்டியாக் கிளைகோசைடு. ஸோ வந்து நரிப்புகையிலை தாவரத்தில் கிளைகோசைடு என்ன, கார்டியாக் கிளைகோசைடு. நரி புகையிலை இதனாவே வந்து கார்டியாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நரி கார்டியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இருதய நோயிலேருந்து வெகு விரைவில் குணமடைய உபயோகிக்கப்படும் கார்டியோ கிளைக்கோசைடு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டிஜிடாக்சினா, இல்லை ஆப்ஷன் பி அசிட்டல் டிஜிடாக்சினா, இல்லை ஆப்ஷன் சி வந்து சைட்டாக்சினா, இல்லை வந்து ஆப்ஷன் டி வந்து டிஜாக்சின் யூஎஸ்பியா. ஸோ வந்து இருதய நோயிலேருந்து வெகு விரைவில் குணமடைய உபயோகிக்கப்படும் கார்டியா குளுக்கோசைடு என்ன அப்படி சொல்லிட்டு கிளைக்கோசைடு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் டிஜிடாக்சின் தான். ஸோ வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. இதில் டிஜிடாக்சின் மட்டும்தான் இருத நோயிலிருந்து வெகு விரைவாக குணமடைய உபயோகிக்கப்படும் கார்டியாக் கிளைக்கோசைடு வந்து டிஜிடாக்சின் தான். இது நிறைய கேட்பாங்க, நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இருதய நோய்க்கு அசிட்டில் டிஜிடாக்சின் சிறந்த பாதுகாப்பான மருந்தாக கருதப்படுகிறது. அடுத்து காரணம் வந்து இது டிஜாக்சினை விட குறைந்த நச்சுத்தன்மை உடையது. கூற்று என்ன சொல்கிறாங்க, கூற்றுல இருத நோய்க்கு அசிட்டில் டிஜாக்சின் சிறந்த பாதுகாப்பான மருந்தாக கருதப்படுகிறது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது டிஜாக்சினை விட குறைந்த நச்சுத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஆன்சர் கரெக்டாக என்னன்னு பார்த்துடலாம். ஸோ வந்து இது கரெக்டு தான். ஸோ வந்து இருதய நோய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டில் டிஜாக்சின் சிறந்த பாதுகாப்பான மருந்தாக கருதப்படுகிறது. அது காரணம் பார்த்திங்கன்னா இது டிஜிடாக்சினை விட குறைந்த நச்சுத்தன்மை உடையது. அதனால தான் இது சேஃப்டியான மருந்தாக வந்து உங்களுக்கு இருத நோய்க்கு அசிட்டில் டிஜாக்சின் பயன்படுகிறது. வெகு விரைவில் குணமடைய வந்து என்ன பயன்படும், டிஜிடாக்சின். இதே வந்து பாதுகாப்பான மருந்தாகனா அசிட்டில் டிஜிடாக்சின். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து மனித உடலில் மெதுவாக செயல்படக்கூடிய கார்டியாக் கிளைக்கோசைடு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மனித உடலில் வந்து மெதுவாக செயல்படக்கூடிய கார்டியாக் கிளைக்கோசைடு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து அசிட்டில் டிஜிடாக்சினா, ஆப்ஷன் பி வந்து சைட்டாக்சினா, இல்லை ஆப்ஷன் சி வந்து டிஜாக்சினா, இல்லை வந்து டிஜிடாக்சினா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சைட்டாக்சின். ஸோ வந்து மனித உடலில் மெதுவாக செயல்படக்கூடிய கார்டியாக் கிளைக்கோசைடுன்னா சைட்டாக்சின். மிக விரைவில் செயல்படக்கூடியது அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருதய நோயிலேருந்து குணமடைகிறதுக்கு டிஜிடாக்சின் தான். இதே வந்து மனித உடலில் மெதுவாக செயல்படக்கூடிய கார்டியாக் கிளைக்கோசைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஜைடாக்சின். இது வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மனித உடலில் மெதுவாக செயல்படக்கூடிய கார்டியாக் கிளைக்கோசைடு சைடாக்சின். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, டிஜிடாக்சின், ஜைடாக்சின், டிஜாக்சின் ஆகியவற்றால் மனித உடலில் பக்க விளைவுகள் ஏற்படும் பொழுது நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய கிளைக்கோசைடு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சில்லாரின் ஏ, ஆப்ஷன் பி சில்லாரின் பி, ஆப்ஷன் சி அசிட்டல் டிஜிடாக்சின், ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பி ரெண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கரெக்டான ஆன்சர் ஏ மற்றும் பி ரெண்டும் தான். ஸோ வந்து சில்லாரின் ஏவும் சில்லாரின் பியும் இந்த இருதய நோயிலிருந்து பாதுகாக்க கொடுக்கப்படும் இந்த கிளைக்கோசைடு இருக்கு இல்லையா, டிஜாக்சின், சைடாக்சின் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா மனித உடலில் பக்க விளைவுகள் ஏற்படும் பொழுது நிவாரணியாக பயன்படுத்தப்படும் கிளைக்கோசைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சில்லாரின் ஏ, சில்லாரின் பி, சில்லறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின், குமரி, இந்தியன், சென்னா ஆகிய மூலிகைகள் கீழ்கண்ட எந்த வகை வந்து கிளைக்கோசைடுகள் ஆகும்? குமரி, இந்தியன், சென்னா ஆகிய மூலிகைகள் கீழ்கண்ட எந்த வகை கிளைக்கோசைடுகள் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து தயோசைனேட் கிளைக்கோசைடா, இல்லை ஆப்ஷன் பி ஆந்த்ரோகுயினோன் கிளைக்கோசைடுகளா, இல்லை ஆப்ஷன் சி வந்து ஆல்டிகைடு கிளைக்கோசைடா, இல்லை ஆப்ஷன் டி வந்து சைனோஜெனட்டிக் கிளைக்கோசைடுகளா. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோகுயினோன் கிளைக்கோசைடுகள் தான். ஸோ வந்து குமரி, இந்தியன், சென்னா ஆகிய மூலிகைகள் கீழ்கண்ட எந்த வகை கிளைக்கோசைடுகள் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் ஆந்த்ரோகுயினை கிளைக்கோசைடு. ஸோ வந்து ஆந்த்ரோகுயினோன்னா குமரி, இந்தியா அப்படின்னு ஞாபகம். ஸோ வந்து ஆந்த்ரோகுயினோன்னா குமரி, இந்தியா அப்படின்னு ஞாபகம்.
அடுத்து வந்து தமிழில் தவளை நஞ்சு எனவும் மீன் நஞ்சு எனவும் அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து சாப்பனோனின்கள் தான். ஸோ வந்து சாப்பனோனின்கள் தான் வந்து தவளை நெஞ்சு எனவும் மீன் நெஞ்சு எனவும் அழைக்கப்படுகிறது. தவளை மீனை சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து மாசிக்கை புற்று என அழைக்கப்படுவது எந்த மரத்தின் தாவர புற்றாகும்? மாசிக்கை புற்று என அழைக்கப்படுவது எந்த மரத்தின் தாவர புற்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஓக் மரப்புற்று. ஸோ வந்து ஓக் மரப்புற்று தான் மாசிக்கை புற்று என அழைக்கப்படுகிறது. ஸோ வந்து மாசிக்காய் புற்றுனாவே அது வந்து ஓக் மரம் இருக்கு இல்லையா, அந்த ஓக் மர புற்று தான் வந்து மாசிக்காய் புற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓக் மரம் மாசி மரத்தில் புற்று வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோணடி அகற்றியாக செயல்படுவது எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கோணடினா அது என்னன்னு தெரியல, இது அப்புறமா பார்த்துக்கலாம், இன்னும் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், ரீசெக் பண்ணிவிட்டு. அடுத்த கொஸ்டின், தாவரங்களில் உள்ள நறுமண எண்ணெயில் ஆக்சிஜன் சேரும் பொழுது டேஸ் ஆகின்றது? ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா டானின்களா, இல்லை சாஃபனோனின்களா, இல்லை ரெசின்களா, இல்லை கிளைக்கோசிலா. அதாவது தாவரங்களில் உள்ள நறுமண எண்ணெயில் வந்து ஆக்சிஜன் சேர்ந்து அது என்னவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து ரெசின்கள் தான். ஸோ தாவரங்கள்லாம் நறுமண எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஆக்சிஜன் சேர்ந்தால் அது என்னவாக மாறுதுன்னா ரெசின்கள்லாம் மாறுது. அப்போ ரெசின் பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ வந்து தாவரங்களில் உள்ள நறுமண எண்ணெயில் ஆக்சிஜன் சேரும் பொழுது அவர்கள் வந்து ரெசின்கள்லாம் வந்து மாறுகின்றன. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் கடின ரெசின் வகையை சார்ந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து ஆப்ஷன் ஏ வந்து லேக்குவரா, இல்லை ஆப்ஷன் பி வந்து செல்லாக்கா, இல்லை வந்து ஆப்ஷன் சி குங்குலியங்களா. ஸோ வந்து கடின ரெசின் வகைனா எல்லாமே தான், லேக்குவர், ஷெல்லாக்கு, அதுக்கப்புறம் குங்குலியங்கள், இதெல்லாமே வந்து கடின ரெசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வெட்டையால் பிறந்த நீர் நாளப்புண் உள் மூலப்புண் ஆகியவற்றை குணமாக்குவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து வெள்ளை குங்குலியமா, இல்லை சீமை குங்குலியமா, இல்லை கருங்குங்குலியமா, இல்லை பூனைக்கண் குங்குலியமா. வெட்டையால் பிறந்த நீர் நாளப்புண் உள் மூலப்புண் ஆகியவற்றை குணமாக்குவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை குங்குலிய தான். ஸோ வந்து வெட்டையால் பிறந்த நீர் நாளப்புண் உள் மூலப்புண் ஆகியவற்றை குணமாக்குவது உங்களுக்கு குங்குலிய தான். குங்குலியத்தில் என்ன குங்குலியம்? வெள்ளை குங்குலியம். ஸோ வந்து ஒயிட் குங்குலியம். வெள்ளை குங்குலியம் தான் நீர் நாளப்புண், அதுக்கப்புறம் உள் மூலப்புண் ஆகியவற்றை வந்து குணமாக்கிறது. அடுத்து வந்து மேகநோயை குணமாக்குவது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேகநோயை குணமாக்குவது சீமை குங்குலியம் தான். ஸோ வந்து சீமை குங்குலியத்திலே சீமை டைப்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து மேகநோயை வந்து குணமாக்குகிறது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா காணாக்கடி நஞ்சை குணமாக்குவது எது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. காணாக்கடி நஞ்சை குணமாக்குவது வந்து அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கருங்குங்குலி தான். ஸோ வந்து காணாக்கடி கருப்பு அப்படின்னு ஞாபகம். ஸோ வந்து காணாக்கடி நஞ்சை குணமாக்கு வந்து கருங்குங்குலியம், கரு அப்படின்னு ஞாபகம். அடுத்து பூனைக்கண் குங்குலியம் எங்கேருந்து பெறப்படுகிறது? அது வந்து பார்த்திங்கன்னா பூனைக்கண் குங்குலியமானது கிரீஸ் நாட்டை சேர்ந்த சியோ தீவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஸோ வந்து பூனைக்கண் குங்குலியமானது கிரீஸ் நாட்டை சேர்ந்த சியோ தீவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இது எப்படி நீங்கள் ஞாபகிக்கிறீங்கன்னா பூனை பெரு சியா அப்படின்னு ஞாபகிக்கோங்க. அது வந்து கிரீஸ்லேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் ஓலியோ ரெசின் வகையை சேர்ந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து டர்பன்டைனா, ஆப்ஷன் பி சாம்பிரானியா, இல்லை ஆப்ஷன் சி குக்குல்வா, இல்லை ஆப்ஷன் டி வந்து ஏ மட்டும் பி இரண்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் ஏ மட்டும் பி இரண்டும். முன்னையே படிச்சிருந்தோம், டர்பன்டைன் வந்து என்ன வகை ரெசின் அப்படின்னு படிச்சிருந்தோம், அது வந்து ஓலியோ ரெசின் அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸோ கீழ்கண்டவற்றில் ஓலியோ ரெசின் வகையை சேர்ந்த டர்பன்டைன் வரும், அதோடு சேர்த்து சாம்பிரானியும் வரும் உங்களுக்கு. இது எப்படி நீங்கள் ஞாபகம் சொன்ன முன்னே தார் அப்புறம் வந்து சாம்பிராணி பார்த்தா ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு ஞாபகிக்கோங்க. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் பிசின் ரெசின் வகையை சேர்ந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ குழுவா, இல்லை பரங்கி சாம்பிரானா, இல்லை பெருங்காயமா, இல்லை மேற்கண்ட அனைத்துமா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்து தான். ஸோ வந்து பிசின் ரெசின் வகையை சார்ந்தவே குக்குழுவும் சொல்லலாம், அதுக்கப்புறம் பரங்கி சாம்பிரான்னு சொல்லலாம், பெருங்காயம் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அடுத்து நீரிழிவு நோயாளுக்கு உணவாக பயன்படும் பிசின் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் அரபி பிசின். இது கண்டிப்பாக கேட்பாங்க. நீரிழிவு நோயாளுக்கு உணவாக பயன்படும் பிசின் என்ன? அரபி பிசின். அரபி நாட்டில் தான் வந்து டயபெட்டிஸ் வந்து குணப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. அடுத்து மாத்திரை வகையிலே கடினமாக்க பயன்படும் பிசின் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கரெக்டான ஆன்சர் டெரகாகாந்த் பிசின். ஸோ வந்து மாத்திரைகளை கடினமாக பயன்படும் பிசின் என்ன வகை பார்த்திங்கன்னா டெரகாகாந்த். இது கண்டிப்பாக கேட்பாங்க, நிறைய கொஷின் கேட்டிருக்கிறாங்க, இது இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ மாத்திரைகளை கடினமாக பயன்படும் பிசின் வகைன்னு பார்த்திங்கன்னா டெரகாகாந்த் பிசின். பேர்லேயே பாருங்கள் காந்துன்னு இருக்குங்களா, இந்த காந்து வந்து நீங்கள் ஞாபகிக்கோங்க. ஸோ வந்து டெரகாகாந்த் பிசின் தான் மாத்திரை வகைகளை கடினமாக பயன்படும் பிசின் வகை. அடுத்து தொண்டை நோய்களை குணமாக்க பயன்படும் தொண்டை நோய்களை குணமாக த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதை வந்து குணமாக்க பயன்படும் பிசின் வகை என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் கரிய பிசின்.
ஸோ வந்து தொண்டை நோய்களை குணமாக்க பயன்படுத்தும் பிசின் வகை கரிய பிசின். கருப்பு கலரில் தொண்டையில் போட்டால் குணமாயிரும் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தொண்டை நோய்களை குணமாக்க பயன்படும் பிசின் வகை கரிய பிசின். கரிய பிசின் வகைக்கு மாற்றாக பயன்படுவது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து இந்தியன் டெரக்காகாந்த் பிசின். ஸோ வந்து இந்த டெரக்காகாந்த் பிசின் இருக்கு இல்லையா, மாத்திரைகளே கடினமாக பயன்படும் பிசின், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரிய பிசின் வகைக்கு மாற்றாக பயன்படுகிறது. கரிய பிசினை எதுக்கு பயன்படுத்தலாம் சொன்னேன், தொண்டை நோய்களை குணப்படுத்த பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து கரிய பிசின் வகைக்கு மாற்றாக பயன்படுவது இந்தியன் டெரக்காகாந்த் பிசின். காக்கா அப்படின்னு ஞாபகம், கரிய காந்த் இது ஞாபகம். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.